வீடியோவை முழுசா பாருங்க, இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் மது கைத்தபா. இந்த மது கைத்தபா யாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பெருமாளோட காதிலிருந்து வரக்கூடிய அரக்கர்கள். இந்த அரக்கர்கள் வந்து எதை வந்து குறிக்கிறாங்கன்னா, கிரேவிங்ஸ் அண்ட் அவர்ஷன். இதை தமிழ்ல சொல்லணும்னா உங்களுக்கு தமிழ்ல கிரேவிங்கிறது என்ன சொல்லலாம், ஒரு லெவலில் அடிக்ஷன் சொல்லலாம். ஒரு விஷயத்துக்கு நீங்க அடிக்டா இருக்கிறத வந்து கிரேவிங்னு சொல்லலாம். அவர்ஷன்னா வந்துட்டு அருவருப்புன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை கண்டு நீங்க அருவருப்படுறீங்களே, இதை ரெண்டு தான் வந்து மது கைத்தபா அப்படிங்கிற அரக்கர்கள் குறிக்கிறாங்க. மதுங்கிறவ வந்து அடிக்ஷன் குறிக்கக்கூடியவ, கைத்தபாங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அருவருப்பை குறிக்கக்கூடியவ. இந்த ரெண்டும் வந்து இப்போ விஷ்ணுவோட காதுல இருந்து வந்தாங்க. விஷ்ணு வந்து அப்ப தூங்கிட்டு இருப்பாரு. பிரம்மதேவர்கிட்ட போய் சண்டைகளுக்கு போவான். பிரம்மதேவர் வந்து என்ன பண்ணுவார்னா, விஷ்ணு கிட்ட போவார். பெருமாள்கிட்ட போகும்போது பெருமாள் நல்லா உறங்கிட்டு இருப்பார். பெருமாள் நல்லா உறங்கிட்டு இருக்கும்போது என்னடா வம்பா போச்சு, இவர் எழுப்புனாதான் நம்ம சண்டை ஓட வைக்க முடியும் மது கைத்தபனோட அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டார். விஷ்ணு